நாங்கள் திருச்சி மாவட்டம் துறையூர்லேருந்து வந்திருக்கோம். இது எங்கள் சித்தப்பா. நாங்கள் வந்து இன்றைக்கி தான் நாம் தமிழர் மாநாட்டுக்கு வரோம். அது இவரால். இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் வந்து திமுக அதிமுக அப்படின்ற இலக்கத்தில் இருந்தோம். இப்போ ஒரு நடிகரோட ரசிகர் பின்னாலேயும் சென்றிருந்தோம். இன்றைக்கி எங்கள் சித்தப்பாவோட உந்துதலால் இங்கே வந்தோம். என்னோடய மனசு, என்னோடய நண்பர்களோட மனசுலாம் முழுசாக மாறிடுச்சு. நிச்சயமாக நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்க. நமக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும், நமக்கு வாழ்க்கை கிடைக்கும். நன்றி. அவரோட இதுதான் சொல்ல முடியாது. அதாவது தமிழ் உணர்வுகள் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா இருக்கு. இந்த நேரத்தில் நான் வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். எங்கள் சித்தப்பாவை நான் கடவுள் ரொம்ப பார்க்குறேன். அவர் தான் இந்த கூட்டத்துக்கு என்னை அழைச்சிட்டு வந்தார். நாம் தமிழருக்கு ஜெய். நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்க, நிச்சயம் நீதி வெல்லும். நன்றி. நாம் தமிழர். புதுக்கோட்டை மாவட்டம் தானே. இந்த வருஷம் சீமானண்ணே சட்டமன்றத்தில் பாயிற உறுதி, கண்டிப்பாக உறுதி. இந்த வருஷம் எப்படி ஆச்சு, ஒரு 40 பேர் 50 பேராச்சும் சட்டமன்றத்துக்குள்ளே போகிறாங்க நாம் தமிழர்லேருந்து. அடித்து சொல்கிறேன். பார்த்துருப்பீங்க மாநாடு எப்படி நடத்துனாங்கன்னு பார்த்துருப்பீங்கள. யாருமே பாதுகாப்பு தேவையில்லை. அவங்களுக்கான பாதுகாப்பு அவ்வளவுதான். மற்றபடியே போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்க பாதுகாப்பு கொடுக்கணும். இவங்க அரசியல் புரிதல் இருந்தாலே போதும். சீமான் கட்சி, நாம் தமிழ் கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே அரசியல் தெளிவாக இருப்பாங்க. சீமானனுக்கு விழுகிற வாக்கு மட்டும் யாருக்கும் என்றைக்கும் இல்லை, இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே மாறாது. செத்தா மட்டும் உசுர் போகும் தவிர எங்கள் வாக்கு அவரை தவிர யாருக்குமே போகாதுங்கிற நான் உறுதியாக சொல்கிறேன். நான் அவருக்கு தான் போடுவேன். உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் சீமானனுக்கு மட்டும்தான் என்னோடய வாக்கு, எங்கள் குடும்பத்தில் உள்ள வாக்கு போட சொல்லுவேன். காசு இனிமேல் யாருங்க காசு வாங்க. காசு இன்றைக்கி வரும், நாளைக்கு போவோம். நாளைக்கு சம்பாதிக்க முடியாதா காசு? இதே ஆட்சி நாளைக்கு வந்துட்டோம்னா காசு தேவையில்லை. இல்லை எங்கள் அண்ணன் கொடுக்குற சம்பளத்தை வச்சுட்டு எல்லாம் அவங்கவுங்க குடும்பத்தை வச்சு வாழ்ந்துட்டு போட மாட்டாங்களா? கண்டிப்பாக இந்த வருஷம் அண்ணன் ஜெயிக்கிறாரு, சட்டமன்றத்துக்கு போகிறாரு. நிறைய ஏடிஎம்கே டிஎம்கே யாரும் உள்ளே வந்தாங்க தெரிச்சு ஓடுறாங்க வெளியே. எங்களை அரசியலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிற அளவுக்கு ஓடுவாங்க. பாருங்கள், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. சீமான் அண்ணன் புலி பாய்ச்சல் கர்ஜிக்கும், சட்டமன்றத்துக்குள்ள இந்த வருஷம் ஒழிக்கும். இதை நான் உறுதியாக சொல்கிறேன். நான் வந்து சொந்த ஊர் திருச்சி, ஆனால் வந்து இப்போ வந்து நான் கோயம்புத்தூர் தொகுதி கவுண்டம்பாளையம் தொகுதியிலேருந்து வரேன். நான் வந்து சொல்ல போனால், மனசார சொல்ல போனால் வந்து அசல் டிஎம்கே அண்ணன் வந்து இந்த ஒரு முதல் புனித ஸ்தலத்துக்கு அண்ணனால தான் வந்து இது பண்ணியிருக்கேன். டிஎம்கே மாநாடு, நிறையா மாநாடுக்கு போயிருக்கேன். திருச்சியில் இன்றைக்கும் வந்து திமுக நான் பொறுப்பில் இருக்கேன். ஆனால் வந்து அது எதுக்கு அந்த பொறுப்பில் இருக்குங்கிற மாதிரி இன்றைக்கி எனக்கு தோணிருச்சு. ஏன்னால் வந்து அங்கே பேசின ஒவ்வொரு பேச்சுமே வந்து 100க்கு 100 உண்மையான வார்த்தைகள். நிறையா வந்து அவர் சொன்னது எல்லாமே உண்மை தான். ஒரு சொல்ல போனால் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து நான் ஒரு மாநாட்டுக்கு லட்சக்கணக்கான பேர் வந்த இடத்துக்கு வந்த மாதிரி எனக்கு தோணலை. நான் லட்சக்கணக்கான பேர் வந்த இடத்துக்கு நான் பொறுப்பாக இருந்ததுனால இருக்கிறதுனால நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன். அங்கே வந்து நம்ம அது மாநாடு மாதிரியே தோணாது. ஆனால் வந்து இங்கே வந்து எனக்கு அது இங்கே மாநாட்டுக்கு வந்தே அதான் எனக்கு மாநாடு மாதிரி தோல. ஒரு 4 செவத்துக்குள்ளே ஒரு 4 பேர் உட்காந்து பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே வந்து எப்படி சொல்கிறதுனா, காக்கி போட்ட சட்டைக்கு ஆளுக்கான வேலையே இல்லை. எல்லாருமே வந்து பச்சை தான். அவர் பேசுனதும் பச்சை தான் செழிப்பு வரும் அப்படின்னாரு. அதே மாதிரியே ஆள் போட்டு அவங்க பண்ணதும் பச்சை தான் பண்ணாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. தண்ணி வசதியிலேருந்து, ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்புலேருந்து, வயதானவர்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. 2 லட்சம் சேர் போட்டிருந்தோம் அப்படின்னாங்க. ஆனால் 2 லட்சம் சேரும் ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அதேபடி 2 லட்சம் சேர் ஃபுல்லாக இருந்துச்சு. கும்பலும் அதுக்கு மேலே தான் இருந்தாங்க. மக்களுடைய கும்பலும் வேறு ஒருத்தவங்களாக இருந்தால் போயிருப்பாங்க. ஆனால் வந்து அண்ணனை பார்க்கணும், அவர் பேச்சை கேட்கணுங்கிறதுக்காக கீழே உட்காந்து அவர் பேசுனதை முழுமையாக கேட்டு ரொம்ப மனசார வந்து அவங்க திருப்தி அடைஞ்சு போயிருக்காங்க. இதில் வந்து நான் சொல்ல போனால், இனிமேல் கண்டிப்பாக வர 26 தேர்தலில் என்னுடைய வாக்கு அண்ணனுக்குங்கிறத மனசார இங்கேயே உறுதிப்படுத்தி சொல்கிறேன். நான் வந்து அது சூரியனாக இருந்தாலும் சரி, இது எங்கேருந்து பார்த்தாலும் சரி, ஆனால் வந்து 26ல் வாக்கு கண்டிப்பாக அவர் 26ல் ஜெயிப்பார், வெற்றி பெறுவார். வெற்றி பெற செய்வோன்னு இல்லை, நான் செய்வேன். எப்படி சொல்கிறதுனா, அவர் சொன்னது எல்லாம் 100க்கு 100 வார்த்தை உண்மை. ஏன்னா வந்து நான் அங்கே இருந்ததுனால அவங்க என்னென்ன பண்ணுறாங்கங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். அப்படியும் இருந்துட்டு ஆனால் வந்து அவர் சொன்னது எல்லா வார்த்தையும் உண்மை தானே. குவாரி அவர் எடுத்த ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். தாய் மார்பறுத்து உனக்கு வந்து அதை கறியாக வைக்கிறான், உனக்கு நல்லதாடான்னு கேட்டார். தப்பு தான். அதையும் நம்ம செய்கிறோம். நம்மன்னு இல்லை, நாங்கள் செய்கிறோம். அதை மனசார நான் உறுத்திருச்சு. கண்டிப்பாக வந்து 26ல் வெற்றி பெறுவார். வெற்றி பெற செய்வேன். திருவாரூர் மாவட்டத்துலேருந்து வரோங்க. திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்துலேருந்து வரோம். அருமையாக இருந்தது. எல்லாம் சொல்ல வேணும், சூப்பராக இருந்தது. பாதுகாப்பு வசதியெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லபடியாக இருக்குது. நாம் தமிழ் தமிழ்நாட்டிலேயே பாதுகாப்பு வசதி உள்ள கட்சினா அது நாம் தமிழ் கட்சி தானே. அதெல்லாம் குழந்தைங்க பொம்பளைங்க எல்லாமே தூக்கிட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா இல்லையா. எல்லாம் அருமையாக இருந்தது.
சீமானை பின்பற்றதுக்கு நான் ஒரு தமிழன், அதோட பெரிய காரணம் வேணுமா என்ன? அதான் இந்த இனத்துக்காக, நாங்கள் பிறந்த இனத்துக்காக நிற்கிற ஆள் வேறு யார் நிற்கிறா இந்த மண்ணில்? நான் தமிழன், இந்த இனத்தில் பிறந்த தலைவன், அதுக்காக தான். மாநாடு, இந்த மாநாடு வந்து மலைகளுக்கான மாநாடு போட்டாங்க, தண்ணீருக்கான மாநாடு போட்டாங்க, அப்போ ஆடு மாடு எல்லா உயிர்களுக்கும் போட்டாங்க. இது வந்து மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடு. மக்கள் வந்து மக்கள் வந்து எந்த மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க? திராவிடம் இல்லாமல், இந்திய தேசியம் இல்லாமல் தமிழ் தேசியத்தை நோக்கி போகிறதுக்கு நம்ம தமிழ் முன்னோர்கள் அத்தனை பேரையும் இங்கே காட்டியிருக்காங்க. 540 முன்னோர்களோட புகைப்படங்கள் இது முழுக்க இருக்குது. அவங்களெல்லாம் காட்டி இது பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க, வெற்றி கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அதனால தான் கண்டிப்பாக அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க. 234 தொகுதியிலையும் கண்டிப்பாக வெற்றி அடையும் நாம் தமிழர் கட்சி. தமிழனா போன்ற ஒவ்வொருத்தனுக்கும் தமிழங்க உணர்வு இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் 234 தொகுதியிலையும் வெற்றி அடைவோம். விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து சொக்கம்பட்டிலேருந்து வரேன். ரொம்ப சீரும் சிறப்புமாக இருந்துச்சுன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மாநாட்டை நாங்கள் பார்த்ததில்ல. இதில் முக்கியமாக இப்போ பெரிய விஷயம் என்னென்னா, பெரியவங்களும் சரி, குழந்தைங்களும் சரி, வயதானவங்க முதற்கொண்டும் ஒரு ஃப்ரீடமாக இருந்து ஒரு நெருக்கடி இல்லாமல் ரொம்ப இலவசமாக பார்த்துட்டு போனாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாங்க. எல்லாருக்குமே பாதுகாப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருக்குமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியை நம்ம பேசணும்னு சொன்னால் அங்கே நடக்கிற நன்மைகளை மக்கள் கொஞ்சம் புரிஞ்சு ஒரு புரிதலோடு இருக்கணும்னு நாங்கள் வேண்டுகோளோடு கேட்டுக்கிறோம். முக்கியமாக நாங்கள் பேச வர்றது என்னென்னா, தமிழ் தேசியம் வளரணும். இங்கே எல்லாருமே தமிழ் தேசியம் பேசுகிறது மூலயமா தமிழர்களுக்கான அங்கீகாரம் அங்கே கிடைக்கும்ன்றது தான் எங்களோட வேண்டுகோள். ஸோ நாம் தமிழர் கட்சிக்கு கண்டிப்பாக பார்க்குற மக்களும் சரி எல்லாருமே வாக்களிக்கணும், மாற்றத்தை நிகழ்த்தணுன்றது தான் எங்களோட வேண்டுகோள். கண்டிப்பாக உறுதியாக வெல்லுவார். அதாவது அண்ணனுக்கு இருக்கிற செல்வாக்கு இங்கே மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இதை பேச விடாமல் கார்ப்பரேட் தடுக்குது. இருந்தாலுமே மக்களுக்கு இப்போ அடிப்படை கீழே இருக்க மக்களுக்கும் புரிதல் வந்துருச்சு. சீமானன்றது யார், நாம் தமிழர் கட்சின்றது யாருன்ற அளவுக்கு இங்கே புரிதல் வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் சீமான் அவர்கள் வெல்வார் என்பது தான் எங்களோட கோரிக்கை. கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார். ஆட்சி அமைக்கலாலுமே கூட நாங்கள் கடைசி வரைக்கும் தனித்து நின்று எங்களுடைய கோரிக்கைகளையும் எங்களோட பிரச்சனைகளும் நாங்கள் பேசிக்கொண்டு தான் இருப்போம். ஒரு போராட்டத்தை ஒரு மக்களாக நாங்கள் போராடி கொண்டே தான் இருப்போம். மக்களாகிய நீங்கள் வாக்களித்து எங்களை நீங்கள் வெல்ல வைக்கணும் என்பது தான் எங்களோட கோரிக்கை. நாங்கள் தருமபுரி மாவட்டத்திலேருந்து பாலக்கோடு தொகுதியிலேருந்து வரோம். மாநாடு வந்து ரொம்ப எதிர்பார்த்ததோட ரொம்ப ரொம்ப பிரமாதமாக நல்லா பண்ணியிருந்தாங்க ஏற்பாடெல்லாம். மாநாடுனா எப்படி நடக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக இந்த மாநாடு நம்மளுக்கு இருந்தது. ரொம்ப சிறப்பாக எதிர்பார்த்ததோட ஆட்களும் நல்லா அதிகமாக வந்திருந்தாங்க. நான் வந்து சுமார் ஒரு 8 வருஷமாக நான் இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கேன், இதில் பயணிக்கிறேன். இது ஒரு பெரிய புரட்சியாக தான் பார்க்க முடியுது. இது வந்து மக்களின் மாநாடுன்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி மக்கள் நிறையா திரண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ணனோட பேச்சையை வந்து நேரில் கேட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் உத்வேகமாக இதில் வேலை செய்யணும் நம்ம இந்த கட்சிக்காக அப்படின்றதுல இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து புரிய வந்தது. அதை சொல்லணுன்னா, இன்றைக்கி இந்த உலக அரசியலில் இப்படி ஒரு தலைவனை கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. ஏன்னா அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பேசுகிறது வந்து நம்ம உலகத்தில் இந்த காலகட்டத்தில் யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவரோட பேச்சு வந்து ஒவ்வொன்றும் உண்மையும் நேர்மையும் தெளிவும் ஒரு ஆணித்தரமான விஷயங்களை வந்து எடுத்து கூறுறதுனால நம்ம வந்து அவரை ஃபாலோ பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். ஆமாம், கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாலும் நாங்கள் திரும்ப முயற்சி செய்கிறது தான் நம்மளோட குறிக்கோள், அவ்வளோதான். மக்களுக்கு விழிப்புணர்வு இன்னும் பத்தலை. இப்போ வந்து நம்ம அதான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்துட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ அது முன்னேறிட்டு இந்த நம்ம ஓட்டு சதவீதத்தை ஏற்றிட்டு வருகிறோம். மக்கள் வந்து இன்னும் தெளிவடையலை, இன்னும் அவங்களுக்கு வந்து புரியலை உண்மையான பிரச்சனை என்ன நாட்டில் அப்படின்றது புரியலை. அது புரிஞ்சால் கண்டிப்பாக மாற்றம் நடக்கும். கண்டிப்பாக மாநாடு ரொம்ப அருமையாக இருந்ததுண்ணா. இந்த மாதிரி ஒரு மாநாடு எங்கேயுமே நடந்திருக்காது. தமிழ் இனத்துக்குன்னு ஒரு மாநாடு, பெரிய மாநாடு போட்டு இதான் முறையாக இப்படி நடந்திருக்கு. மாநாடு முடிஞ்ச உடனே அனைவரும் அப்படியே ஜாரெல்லாம் அடுக்கி வச்சுட்டு இவ்வளோ நாகரிகமாக இப்படி நடக்குது எந்த ஒரு மாநாட்டிலையும் இருக்காது. இப்படி ஒரு மாநாடு இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் நம்ம தமிழ்நாட்டில் பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, ஒடக்குமுறை, சாதி இழிவு, தீண்டாமை, மதம், பெண்ணடிமைத்தனம், இது எல்லாம் இல்லாமல் தூய தேசத்தை உருவாக்கணும்னு சொல்கிற ஒரே ஆள் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மட்டும்தான்.
சீமான் ஃபாலோ பண்ணுறதுக்கு அதான் இதெல்லாம் காரணம். நம்ம தமிழ் விவசாயம், நம்ம மலை ஆடு மாடுக்கான மாநாடு, மலைக்கு மாநாடு, நீருக்கு மாநாடு, கடலை மாநாடு எல்லாத்துக்கும் போட்டு மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஓட்டுக்காக நிற்காமல் நாட்டுக்காக நிற்கிறாரு. மனுஷங்களுக்கு மட்டும் புழு பூச்சி பறவை கோழி எல்லாத்துக்காகவும் நிற்கிறது பேசுகிறது இவர் ஒரு ஆள் தான் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில். கண்டிப்பாக ஜெயிப்பார். இந்த கட்சி வந்து போன கட்சி இல்லாமல் திருவொற்றியூரில் இல்லாமல் இந்த கட்சி கண்டிப்பாக ஜெயிப்பார். தலைமை ஒருங்கிணைப்பாளர் இல்லாமல் எல்லாத்துக்கும் தெரியும் கண்டிப்பாக ஜெயிப்பார் இந்த கட்சி. அண்ணன் சீமான் கண்டிப்பாக ஆவார். அண்ணன் சீமான் மாநாடு ரொம்ப நல்லாவே இருந்துச்சுண்ணா. ஏன்னா இது எனக்கு ஒரு 8வது மாநாடு. அதுக்கு முன்னால் 2018 நம்ம நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சுட்டு வரேன். இதில் அண்ணன் இன எழுச்சி மாநாட்டிலேருந்து எல்லா மாநாட்டுக்குமே இருக்கேன். ஆனால் இந்த மாநாடு எல்லா மாநாடை விட பொதுக்கூட்டத்தை விட ரொம்ப சிறப்பானது. ஏன் அப்படின்னா சாட்டை தூரம் சொன்னார் 2 லட்சம் சேர் போட்டிருக்கோன்ட்டு. சேர் எதுவுமே ஃப்ரீயாக இருந்து பார்க்கவே இல்லை, எல்லாமே ஃபுல்லாக இருந்துச்சு. மக்கள் கூட்டம் அலைமோதிச்சு. சொன்ன மாதிரியே அண்ணன் சிறப்பாக பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சீமானை வந்து கண்டிப்பாக இந்த தாட்டி சட்டமன்றம் போவார். சீமானை மட்டும் இல்லை, அவர் கூட சேர்ந்த 234 தொகுதியில் உள்ள வேட்பாளர்களும் வெற்றி வேட்பாளர்களாக ஆவாங்க. நன்றி. நாம் தமிழர் பின்பற்ற காரணமே தமிழ் தேசியம் தானே. தமிழ்நாட்டை தமிழை ஆளணும், இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? அதனால தானே. நான் தருமபுரி மாவட்டம் அரூர். மாநாடு வெகு சிறப்பு. இந்த மாதிரி பேச்சு யாராலையும் பேச முடியாது. பார்த்து படிக்கிற இடத்துல என் அண்ணனை பார்த்து நிறைய கற்றுக்கணும். மிகுந்த மகிழ்ச்சி. எங்கே எந்த தொகுதியில் இருந்தாலும் சரிங்க, 234 தொகுதி அது எங்கள் அண்ணன் தான் நிற்கிறாரு, வேறு யாரும் கிடையாது. உருவம் மட்டும்தான் வேறு, ஆனால் சிந்தனையும் எண்ணமும் எல்லாம் என் அண்ணன் சீமான் மட்டும் தான் நிற்கிறாரு. 234 தொகுதியும் நாங்கள் தெரிவிப்போம். நாங்கள் சீமானை பின்பற்றலைங்க, அவர் கொள்கை பின்பற்றுறோம். தலைவர் பிரபாகரனை பின்பற்றுறோம். என் அண்ணன் சீமான் வரலாறு படிக்கிறாரு, நாங்கள் என் அண்ணனை படிக்கிறோம். அதனால் நாங்கள் வந்து தொடர்ந்து பின்பற்றுவோம். தமிழ் தேசியத்துக்கிட்ட நாங்கள் வந்து தொடர்ந்து இருப்போம். நன்றி. நாங்கள் திருச்சி தொகுதியிலேருந்து வரோம். மாநாடு நல்லா இருந்துச்சு. பாதுகாப்புலாம் காவல்துறைக்கு எந்த வேலையுமே கிடையாது எங்கள் மாநாட்டில். அவங்க வாட்டில் அமைதியாக உட்காந்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு மாநாடு. எல்லா வசதியுமே நல்லா இருந்துச்சு. மக்கள் அமைதியாக மாநாட்டில் வந்து எந்த இடையூறும் பண்ணாமல் அமைதியாக இருந்துச்சு மாநாடு. இதுக்கு முன்னாடி மாநாடு போனதில்லை, இதுதான் முதல் மாநாடு. அண்ணன் மாநாடுக்கு முதல் மாநாடு. அண்ணன் வந்தால் இது நல்லது பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. தமிழ் மக்களை நேசிக்கிறாரு, ரொம்ப தமிழ் மக்களுக்காக ரொம்ப போராடுறாரு. அவர் கூட நாங்கள் நின்று தமிழ் தேசியத்தை வெல்ல வைக்கணும்னு நினைக்கிறோம். சீமான் பின்பற்றுறதுக்கு காரணம் வந்து அவர் தனிச்சே போட்டிடுறாரு. அதனால தான் அவர் பின்னாடி இருக்கேன். அவர் தமிழர் அப்படின்றாங்க. காரைக்குடியில் அதிகபட்ச ஓட்டு வாக்கில் முதலிடத்தில் ஜெயிப்பார். 2026 நாங்கள் தான் முதல்வர். சீமான் முதல்வராக இருப்பார். நன்றி. விருதுநகர் மாவட்டம்னா காரியப்பட்டி பனிக்கிருப்பு ஊராட்சி முருகாபுரம் கிராமத்திலேருந்து வரேன். மாநாடு மிக சிறப்பாக இருந்துச்சுண்ணா. பாதுகாப்புலாம் போலீஸுக்கும் வேலை இல்லைண்ணா, ஃபுல்லாக மக்கள் தான். எந்த அமைதியாக வந்து பார்த்தாங்க, எந்த கரைச்சலும் இல்லை, நீட்டாக பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்கண்ணா. அவர் நான் ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள ஏழ்மை வறுமை எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறாருண்ணா. அரசியலுக்கு வந்தானே, ஏன்னா நல்ல மருத்துவம் கொடுப்பாருன்னு சொல்கிறாரு, ஸ்கூல் நல்ல கல்வி எல்லாமே கொடுப்பேன்னு சொல்கிறாருண்ணா. ஆக மொத்தத்தில் இப்போ வந்த கூட்டம்லாம் காசு கொடுத்து வரலண்ணா, அவர் பார்க்குறதுக்காண்டி, அவர் கொள்கை கேட்குறதுக்காண்டி வந்திருக்கோம். சரிங்களா, ₹1 கூட கொடுத்து கூட்டம் அண்ணன் பேச்சு. நாம் தமிழர் மக்கள் அதிகமாக அவரை விரும்பல, இனிமேல் விரும்புவாங்க. நாம் தமிழர் கண்டிப்பாக செய்ப்பாருண்ணா, 100% ஆட்சி அமைப்பார் கண்டிப்பாக. மாநாடு மிக அருமையாக இருந்தது. நான் திருச்சியிலேருந்து தான் வரேன். மாநாடு பிரம்மாண்டமாக இருக்கிறது. மாநாடை பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் அனைத்திற்கும் ஸ்டேஜ் போட்டிருப்பதற்கும் இங்கு பயன்படுத்தியிருக்கும் அனைத்து உபகரணங்களும் மிகவும் நன்றாக இருக்கிறது. இந்த நேரத்தில் மழை பெய்யாமல் மாநாடு நடத்துவதற்கு மிக சிறப்பாக வழிவிட்ட மலை பகவானை வாழ்த்தி வணங்குகிறோம். மிகவும் அருமையாக இருந்தது. எல்லாமே அனைத்து வசதிகளும் நன்றாக இருந்தது. பார்க்கிங் வசதி அனைத்தும் சொல்லப்போனால்
1 கிலோமீட்டருக்கு வரை பார்க்கிங் வசதி மிகவும் எளிமையாக இருந்தது. வாகனங்கள் நிப்பாட்டவும் சரி, வாகனங்கள் நகர்ந்து செல்லவும் சரி, எந்த ஒரு இடையூறு இல்லாமல் நன்றாகவே இருந்தது. எனக்கு மெயினாக தமிழ், அது இல்லாமல் கேப் பிரபாகரன், நம்மளுக்கு தமிழ் இனத்துக்காண்டி போகிறன்னவர், அவருக்காக அவரை பிடிக்கும். நான் மெயினாக வந்ததே காரணமே வந்து பிரபாகரன். இலங்கையில் நடந்த அக்கிரமங்கள் அனைத்தையும் பார்க்கும்போது அதுலேருந்தே நம்ம சிறு வயதிலேருந்தே நாங்கள் வந்து அதை பார்த்து தான் வளர்ந்தோம். அவருக்காக ஒருவர் தன் இனத்துக்காக போராடுகிறார், அவருக்காகவே நான் வந்தேன். கண்டிப்பாக இருக்கிறது, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக கணிசமான ஓட்டு வித்தியாசத்தில் கண்டிப்பாக வெல்வார். 2026 கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார், அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. 234 தொகுதிகளிலும் இருக்கும் வேட்பாளர்களே ஒரே சமயத்தில் நின்று அவர்கள் அனைவரையும் காட்டி, வேட்பாளர் முகங்களை காட்டி இவர்கள் தான் நாங்கள் நிற்கப் போவது அப்படி என்று கூறுவது மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு திருநங்கை வேட்பாளரை முதலில் அறிமுகம் செய்திருக்கிறார். அது தமிழ்நாட்டிற்கே உரிய பெருமை, இந்தியாவிற்கே மிகப்பெரிய பெருமை. இதுபோல் நல்ல மனசு யாருக்கும் வராது என்று தான் கூறிக்கொள்ள வேண்டும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் எடுத்துரைக்கும் முதல் நபராகவே இருக்கிறார். எந்த ஒரு விஷயத்திற்கும் தயங்காமல், அஞ்சாமல், யாருக்கும் அடிப்பணியாமல் பேசுவதே அவரோட இயல்பு. அந்த இயல்பில் அவர் நிலைநாட்டி இருக்கிறார். இவர் கணிசமான வாக்குகளை பெற்று கண்டிப்பாக அரியணையில் ஏறுவார் என்று மிகவும் உறுதியாக கூறுகிறேன். பாதுகாப்பு வசதிகளில் நீங்கள் காவலர்கள்ட்ட கேட்டாலே தெரியும் பாதுகாப்பு வசதிகள் எப்படி இருந்ததுன்னு. மக்களே அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பை சரியாக அவங்க நிவர்த்தி பண்ணிக்கிட்டாங்க. நம்ம கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கைகளும் அமைப்புகளும் அப்படி தான் இருக்கும். அதனால் பாதுகாப்பு வசதிகள் ரொம்ப அருமையாக தான் இருந்தது. அதில் எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது. கேட்கவா வேணும், சரவெடி நிச்சயமாக அண்ணன் மக்களுக்கு தேவையான இன்றைய அரசியல் சூழ்நிலையில் மக்கள் சிந்தித்து வாக்களிக்கணும், பணத்துக்கு விலை போகக்கூடாது, சரியான மக்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத முன்னிறுத்தி பேசினாங்க. அதில் நல்ல வரவேற்பு இருக்குங்கிறத நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். நிச்சயமாக அண்ணன் வெற்றி பெறுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகளை அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் சரி, பொதுமக்களும் உணர்ந்து செயல்படுவாங்கிற நம்பிக்கையோடு இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். நாங்கள் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி அறந்தாங்கி பெருநகரத்துலேருந்து வர்றோம். இவர் எங்கள் அண்ணன் பிரகாஷ் கட்சியில் ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கிறாரு. இந்த மாநாட்டுக்காகவே சிங்கப்பூர்லேருந்து டிக்கெட் போட்டு வந்திருக்காரு. ஏன்னா தமிழ் தேசியத்து மேலே அவ்வளவு நாங்கள் வந்து வெறிய எல்லோரும் ரசிகர் பின்னாடி போகிற மனப்பான்மையில் இருப்பாங்க. நாங்கள் வந்து சீமானோடு இருக்கோம், சீமானுக்காக இல்லை, தமிழ் தேசியத்துக்காக இருக்கிறோம். நாங்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அண்ணன் வந்து மலைகளுக்காக மாநாடு போட்டார், தண்ணீர் மாநாடு போட்டார், கடலம்மா மாநாடு போட்டார், ஆடு மாடு அனைத்து உயிர்கள் மாநாடு போட்டார். ஆனால் இப்போ போட்டிருக்கிறது அது வெறும் அரசியல் மாநாடு கிடையாது, இது வந்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. இந்த மாநாடு எம்முடைய இனத்துக்கான மாநாடு. இந்த தடவை எங்களுடைய தமிழ் தேசிய பயணத்தில் இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுங்கிறது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம், உறுதியாக நம்புகிறோம். என்னுடைய மனைவியும் சேர்ந்து இந்த கட்சியில் ஆரம்ப காலத்துலேருந்து பயணிக்கிறாங்க. நன்றி. கண்டிப்பாக பிரகாசமான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்புகிறோம். நாங்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே அண்ணன் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவார்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனால் தொடர்ச்சியாக அண்ணன் வேறு தொகுதிகளில் போட்டிட்டு இருந்தாங்க. இந்த தடவை கண்டிப்பாக உறுதியாக நம்புகிறோம் அண்ணன் வெற்றி பெற்று சட்டசபைக்குள்ளே போவார். அவருடைய குரல் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சட்டமன்றத்தில் அப்படின்னு நம்புகிறோம். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நாங்கள் தென்காசி மாவட்டம் சுரண்டையில் இருந்து வரோண்ணே. மாநாடு அருமையாக இருந்தது. அரசியல்னால் என்னன்னு அடிப்படையிலேருந்து புரிய வச்சு எந்தெந்த தொகுதிக்கு வேட்பாளர்னு அறிவித்தாங்க. மற்ற கட்சி மாநாடு மாதிரி இல்லாமல் புதுமையாக சீராக, அதாவது மக்கள் வந்து நல்ல ஒரு இடையூறு இல்லாமல் நல்ல முறையில் வந்துட்டு நல்லா போகிறாங்க. மற்ற அரசியல் கட்சி மாநாடு வந்து அப்படி இருக்காது, அந்த சாராய நெடி அதெல்லாம் வரும், அந்த மாதிரி வாசனை எதுவுமே இல்லை. நல்லா ஏதோ கல்யாண வீட்டுக்கு குடும்பமாக வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. குடி தண்ணி அடிப்படை வசதிகள் எல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. புதுமையான ஒரு அரசியல். மற்ற கட்சிகளில் இருக்க இந்த செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி வாக்கு அப்படியே செலுத்திட்டு இருக்கோம். கொஞ்சம் இந்த கட்சியை திரும்பி பார்க்கணும், வரணும், மக்கள் புரியணும், மாற்றம் ஏற்படணும், அதுதான் எதிர்பார்க்கோம்.
சீமான் ஜெயிச்சாதான் மக்கள் வந்து கொஞ்சம் புரிதலில் வந்திருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கை. அவர் ஜெயிக்கலைன்னா மக்களுக்கு தான் தோல்வி, அவருக்கு ஒன்றும் இல்லை. அவர் வந்து ஆமாம் கண்டிப்பாக வெல்வார், தமிழ் தேசியம் வெல்லும். ஏன்னா நான் திருச்சிண்ணே, என்னோடய நேட்டிவ் திருச்சி. ஸோ வந்து பார்த்தோன்னா நான் அண்ணனோட கட்சிக்காக நான் இன்ன வரைக்கும் சரி, நான் ஒரு தொகுதியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், வேலை பார்த்துட்ருக்கேன் இன்ன வரைக்கும் சரி. எங்கள் தொகுதி மணச்சநல்லூர் தொகுதி. மணச்சநல்லூரில் தேன்மொழி அக்கான்னு சொல்லிட்டு அவங்க தான் இப்போ நிற்கிறாங்க. ஸோ அவங்க தொகுதி தான் இப்போ நாங்கள் வந்து பார்த்தோன்னா களத்தில் இறங்கி வேலை பார்த்துட்ருக்குறோம். இப்பவும் சொல்கிறேன், கண்டிப்பாக நேர்மையாக நம்ம பயணித்தோம்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம வந்து நம்மளோட இலக்கை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தான் இன்ன வரைக்கும் சரி முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். கண்டிப்பாக அது நம்மளோட இலக்கை வந்து கண்டிப்பாக முயற்சி அடைஞ்சு வெற்றி அடைவோங்கிறத ஒரு உறுதுணையாக நாங்கள் இருப்போம். அதே மாதிரி கண்டிப்பாக வெற்றி அடைவோங்கிறது எங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன். இதே மாதிரி இப்போ பல கட்சிகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம கட்சி மாறி மாறி எதுவுமே சரி ஒரு உண்மையை சொல்லி ஒரு வாக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான ஒரு கட்சி தொண்டன் கூட கிடையாது. இது வந்து எல்லோரும் நம்ம உறவுகள் அப்படிங்கிற ஒரு நாம் தமிழருங்கிற ஒரு உறவை வந்து இணைக்கிறது வந்து தான் இந்த ஒரு அந்த குறிக்கோளில் தான் நம்ம வெற்றி அடைவோங்கிறதெல்லாம் நம்ம பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்ன வரைக்கும் சரி நம்ம கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைவோம், அதை நோக்கி நாங்கள் பயணிப்போம். எத்தனை முறை தோத்தாலும் சரி எங்களோட வந்து பார்த்தோன்னா குறிக்கோள் வந்து பார்த்தோன்னா ஒரே ஒன்று தான், தலைவர் பிரபாகரன் அவர் வழியில் தான் நடப்போம். நேர்மையாக பேசுவோம், நேர்மையாக நடப்போம். இன்ன வரைக்கும் சரி மக்களுக்கு நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நாளை நமதே 2026 இந்த சீமான் வாய்ப்பு இருக்குண்ணா, 100% வாய்ப்பு இருக்குண்ணா. ஏன்னா முன்னாடியே இருந்திருக்காங்க, முன்னாடியே போட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டானதை வந்து பார்த்தோன்னா வாக்கு விழுக்காடுகள் நிறையா வந்திருக்கு. முன்னுதாரணம் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி அவங்க போட்டிட்டதுனால முன்னாடி இருந்த விழுக்காடுகளோட இருக்க இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வராங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், 100% சொல்கிறேன், காரைக்குடியில் சீமான் அண்ணா கண்டிப்பாக சொல்கிறேன் முன் வருவாங்க, வெற்றி பாதையை கண்டிப்பாக அவர் மீட்டெடுப்பார். அது வரைக்கும் நான் நம்புகிறேன், 100% நம்புகிறேன் நான். நாம் தமிழர், நாம் தமிழர் வெல்வோம். அண்ணா நான் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிங்கண்ணா, திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி கொழுமம் கிராமத்துலேருந்து வரேங்கண்ணா. ஆனால் மாநாடு வந்து நாங்கள் எதிர்பார்த்து வந்ததை விட அளவுக்கு அதிகமான கூட்டம் இருக்குதுங்கண்ணா. மக்கள் எல்லாருமே குடும்பத்தோட குழந்தைங்க எல்லோரும் கூட்டமாக வந்து மாநாடை வந்து பங்கேற்றிருக்காங்க. மற்ற மாநாடுகள் மாதிரி இல்லாமல் இயற்கை சார்ந்த உணவுகள், அப்புறம் பார்த்திங்கன்னா குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, இது எல்லாமே மக்களுக்கு வந்து சரியான முறையில் கிடச்சிதுங்கண்ணா. ஆனால் நாம் சீமானை பின்பற்றுறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அண்ணனை பிடிக்கிறத விட அண்ணன் எடுத்துகிட்டு போகிற கொள்கை வந்து எனக்கு பிடிச்சனால தான் நான் கட்சியில் பயணிச்சுட்டு இருக்கிறேங்க. இப்போ குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது எங்கள் ஆசிரியர்கள் வந்து என்னென்னவெல்லாம் நல்லது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் அண்ணன் வந்து எங்களுக்கு ஒரு ஆசிரியர் மாதிரி வர இளைஞர்களுக்கு வந்து பாடம் எடுக்கிறாரு. ரெண்டாவது வந்து நீர்வளம், நிலவளம், எல்லா உயிர்களுக்குமான அரசியல் பண்ணுறாரு அண்ணன். கடல் மாநாடு, நீர் மாநாடு, மலை வளத்துக்கான மாநாடு இதெல்லாமே நடத்துகிறாருங்கண்ணா. இப்போ நம்ம சாலையில் பயணிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு வளத்தை வந்து பிற மாநிலத்திற்கு வந்து இப்போ ஆளக்கூடிய அரசியல் அமைப்புகள் வந்து விற்று பணமாக சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம தமிழ் மக்களோட வரிப்பணத்தில் வந்து ஆட்சி செய்துட்டு அவங்களுக்கு எந்த முறையான நல்லதும் செய்யாமல் நம்மளோட வளங்களை வந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக குரல் கொடுக்குற ஒரே அரசியல் தலைவர் வந்து எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். சராசரியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிப்பர் லாரியில் பார்த்தீங்கன்னா 10 to 12 டன் வரைக்கும் சராசரியாக வந்து லோடு ஏற்றலாங்கண்ணா. ஒரு நாளைக்கு நம்ம சாலையில் பயணிச்சுட்டு போயிட்டு திரும்பி நம்ம வீடு வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிரைவராக வேலை செஞ்சுட்ருக்கிறேன். ஒரு நாளைக்கு 50 வண்டி பார்க்குறேங்க. அதாவது 6 wheel டிப்பரே வந்து 10 to 12 டன் வரைக்கும் எம்சாண்டு, பாறைங்க, மணல் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. 16 வீலு, 10 வீலு இந்த மாதிரி பெரிய ட்ரெய்லர் வச்ச வாகனங்கள் பார்த்திங்கன்னா நம்ம நாகர்கோவில் சைடு, மார்த்தாண்டம், கன்னியாகுமரி, இந்த பக்கம் நம்ம பொள்ளாச்சி இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 30லேருந்து 50 வண்டி வரைக்கும் நாங்கள் பார்க்குறோங்கண்ணா. அதை கேள்வி கேட்குறதுக்கான அரசியல் தலைவர்கள் யாரும் நம்மளுக்கு இல்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அரசாங்கங்களே வந்து கிராமங்கள் தான் நம்ம நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கிராமப்புறங்களில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இயற்கையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், சுத்தமான தண்ணீர் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு.
ஆனால் இப்போ வர்ற காலங்களில் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து அரசாங்கமே என்ன பண்ணுறாங்கன்னா தினமும் அள்ளற குப்பைகளை கொண்டு போய் ஆற்றுல தான் கொட்டுறாங்க. ஆறு, குளம், ஏரி இந்த மாதிரி இடத்துல தான் கொட்டுறாங்க. பொதுமக்களுக்கு வந்து அடிப்படை வசதியான மலம் கழிக்கிறது இது போன்ற இயற்கையான வசதிகள் எதுவும் எந்த கிராமத்துலேயும் வந்து கிடைக்கிறதில்ல. தினமும் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீர் நம்ம எங்கேருந்து குடிக்கிறதுக்கு நம்ம நீர் எடுக்கிறோமோ அங்கே தான் மனிதன் வந்து புரிதல் இல்லாமல் வந்து மலத்தை கழிக்கிறான். அதற்கான எந்த ஒரு வசதியும் வந்து நம்ம அரசாங்கம் வந்து முன்னெடுத்து செய்து தரல. செஞ்சு தந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதை தொடர்ச்சியாக வந்து அவங்களுக்கு பயன்படுத்தும் முறையில் வந்து அவங்க எதுவும் செய்யறதில்ல. இதனால் மக்களும் வேறு வழி இல்லாமல் பொருளாதாரத்தில் கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க, தன்னோட வீட்டில் பாத்ரூம் வசதி பண்ணிக்க முடியாதவங்க, இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா திறந்த வெளியிலுமே ஆற்றுல, குளத்தில் இந்த மாதிரி இடத்துல தான் வந்து காலை வந்து கழிவறை யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் 90% வந்து மது, கஞ்சா இது மாதிரி போன்ற போதைப் பொருட்களுக்கு வந்து அடிமையாக இருக்காங்க. சரியான வேலைகள் இல்லை. அப்படியே வேலைகள் இருந்தாலும் நம்ம வட மாநிலத்தவர்கள் வருகையினால் வந்து அவங்க கம்மியான விலைக்கு வந்து கூலிக்கு வேலை செய்கிறதுனால நம்ம இளைஞர்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதில்ல. இதுக்கான குரலும் வந்து யாரும் கொடுக்குறதில்லனா நம்ம அண்ணன் சீமான் மட்டும்தான் இதுக்கான குரல் கொடுத்துட்ருக்காருங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இளைஞர்களோட வந்து வாழ்வாதாரம் பாதிக்குதுங்க. ரெண்டாவது அவங்களோட குடும்பம் பாதிக்கப்படுது. கல்யாணங்கள் பண்ணினாலும் வந்து தொடர்ச்சியாக வந்து போதை பழக்கங்களால சரியான முறையில் பயணிச்சு தன்னோட குடும்பத்தை எடுத்துகிட்டு போக முடியல. ஒரு ஊருக்கு குறைஞ்சது 1-2 ஒயின் ஷாப்புகள் மதுபான கடைகள் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா முக்கியமான பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம அதை நான் சொன்ன மாதிரி இந்த ஆறு, குளம், ஏரிகள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா விவசாய நிலங்கள். இங்கே தான் வந்து மது குடித்து விட்டு அந்த பாட்டில்களை வந்து போட்டுட்டு போகிறாங்க. இதனால் வந்து விவசாய நிலங்களோட வளங்கள் பாதிக்கப்படுது. அங்கே நீர்நிலைகளோட வளங்களும் பாதிக்கப்படுதுங்கண்ணா. இப்போ நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ரியல் ஹீரோ அப்படின்னா நம்ம தினந்தோறும் செய்திகளையும் டிவிகளையும் நான் சின்ன பையனாக இருக்க வரைக்கும் கேள்விப்பட்டதை பார்த்திங்கன்னா 2 பேரை தான் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கேன். ஒருத்தர் வந்து எங்கள் தலைவர் மேதகு பிரபாகரன், இன்னொன்று ஐயா வீரப்பன் அவர்கள். இவங்க 2 பேர்த்தையும் நாடு வந்து முற்றிலும் தீவிரவாதிங்க, கடத்தல்காரங்க அப்படின்னு வந்து புறக்கணிச்சப்ப தூக்கி சுமக்கிறதுக்கு ஒரு சில பேர் தான் இருந்தாங்க. அவங்களும் சில காலத்துக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா கூட்டணி அப்படிங்கிற பேரில் தன்னோட கொள்கைகளையும் நம்ம எந்த தலைவருக்காக அரசியல் நடத்தணுமோ அதெல்லாம் மறந்துட்டு கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து மக்களுக்கான எந்த நல்லதும் செய்ய முடியாமல், கூட்டணி கட்சிகளை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாமல் அவங்க சொல்கிறத கை கட்டிட்டு கேட்டு போகிற சராசரி தலைவர்களாக மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து மாறிட்டாங்க. ஆனால் அண்ணன் கட்சி தொடங்கினதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்மளும் மாறினா மக்களுக்கு நம்பிக்கை இருக்காது அப்படிங்கிற காரணத்துக்காக இன்ன வரைக்கும் தனிச்சே போட்டிடுறாரு. ஆனால் 2026 ஆட்சி அமைப்பாருங்கிறத விட இந்த மாதிரி சாதாரண பொது மேடைகளில் வெடிச்சிட்டு இருந்த பட்டாசு வந்து சட்டமன்றத்தில் வெடிக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். எங்களுக்கு அண்ணன் வெற்றி பெற்றாருன்னா எங்களுக்கு மிக சந்தோஷம்தாங்கண்ணா. 2026 தேர்தலில் வந்து அண்ணன் வெற்றி பெறணும்னு நாங்கள் வந்து ஆசைப்பட்றோங்க. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.